ஏற்கனவே வேலை வெட்டி இல்லை, இந்த லட்சணத்துல இது வேற. ஹலோ, வேலை எப்ப வேணாலும் கிடைக்கும், லவ் கிடைக்காது. அது ஒரு தடவை தான் பூக்கும். எனக்கு பூத்துருச்சே, புடுங்கிருச்சு. 26 வயசாச்சு, எரும மாடு மாதிரி நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு எந்நேரமும் பூத்துருச்சு புடுங்கிருச்சுன்னு. உனக்கு பூக்கல அந்த காண்டு. கல்யாணம் ஆயிருந்தா இந்நேரம் 2 பிள்ளைக்கு அப்பனா இருப்படா. நீ தான் பண்ணி வைக்கல, அதான் நான் லவ்ல இறங்கிட்டேன். வெறிய தாதரா, தாங்க மாட்டேன். அம்மா பாருங்கம்மா, நாளைக்கு எனக்கு எக்ஸாமா, டிஸ்டர்ப் பண்றாமா. ஐயோ அம்மா ப்ளீஸ்மா. டேய் ஆஃப் பண்றா, ஆஃப் பண்றானா? என்ன நீ தான் படிக்காம பாழா போயிட்ட. படிக்கிற என் பொண்ணியாச்சும் ஒழுங்கா படிக்க விடுறா. அங்க உட்காந்து அவர் திட்டுறாரு, இங்க உட்காந்து இவ திட்டுறா. இந்த வீட்டுல இருக்க கூட எனக்கு உரிமை இல்லையா? எப்பவாவது வீட்டுல இருந்தா பரவாயில்லப்பா, நீ எப்பவுமே வீட்டுல தானே இருக்க. டேய் யோ, என்ன நினைச்சிட்டு இருக்க? 5000 வாட வேண்டி தூங்க விட மாட்டேற. எப்ப பார்த்தாலும் டாரட்டான்னு. ஹலோ, லவ் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. செட் ஆன உடனே ஸ்டாப் பண்ணிடுவேன். உனக்கு செட் ஆகிறதுக்குள்ள நான் டெட் ஆயிருவேன்டா. அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அப்ப வீட்டை காலி பண்ணிடுங்க. லவ் செட் ஆனதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் வாங்க. ரெண்ட் கூட கொஞ்சம் கம்மியா கொடுங்க. சிவம் சார், சிவம் சார், கொஞ்சம் வெளில வாங்க சார். ஏன்டா இம்சை பண்ற? ஒழுங்கா வாடகை கொடுக்கறதே அந்த ஒரு மனுஷன் தான். அவரை வீட்டை காலி பண்ண வச்சிடாதரா. எல்லாரும் என் லவ்வ டிஸ்டர்ப் பண்றீங்கல்ல, கொல்லாதரா. லவ் அப்படித்தான், கொஞ்சம் கொஞ்சமா கொல்லும். போடா உள்ள, எந்திரிச்சு உள்ள போ. ஆனா ஒன்னு சொல்லிக்கிறேன், தண்ணிக்குள்ள பந்த தூக்கி போட்டா அது தண்ணிக்குள்ளேயே போயிடாது, கண்டிப்பா மேல வரும். என்ன சொல்றான்? என்ன சார் இவன் தண்ணி கிண்ணின்னு சொல்லிட்டு போறான்? சாரி சார், அவன் கொஞ்சம் தண்ணியில இருக்கான். செருப்பு எடுத்து காமிச்சிட்டேன், காரி துப்பிட்டேன். சில தடவை கேவலமா கூட பேசியிருக்கேன். தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் முன்னாடி வந்து நிக்கிற? லவ் லவ் பண்ணணும். எனக்கு டயர்டா இருக்கு. எனக்கு எனர்ஜியா இருக்கு. அதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பின்னாடி போ, நல்ல எனர்ஜியா இருக்கும். விட்ட இடத்துல தாங்க துட்டை தேட முடியும், தொலைச்ச இடத்துல தாங்க மனசை தேட முடியும். திருச்சி பஸ்ல ஏறிட்டு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்க முடியாதுங்க. எங்க இருந்துடா இப்படி எல்லாம் பேசுற? லவ்னு முடிவு பண்ண பிறகு நான் எந்த லவ் படத்தையும் மிஸ் பண்றதே இல்லை. கண்ணா பின்னான்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதோட விளைவு தான் இது. நான் வெறியாகிறதுக்குள்ள இங்க இருந்து ஓடிடு. ஆல்ரெடி நான் வெறியாவே இருக்கேன். நீ ஃப்ரீயா இருந்தா ஒரு ஃபிலிம் போகலாமே. அமுதா நில்லு. ஒன்னு பிடிக்குதுன்னு சொல்லு, இல்ல பிடிக்கலன்னு சொல்லு. இப்படி ஒண்ணுமே சொல்லாம போற. பிடிக்கலன்னு 100 தடவை சொல்லிட்டேன். ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்காத. என்கிட்ட என்ன குறைன்னு சொல்லு, ஒர்க் பண்ணி என்ன நான் மாத்திக்கிறேன். ஒரு வேலைக்கு போ, 4 காசு சம்பாதி. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும். ஒர்க், ஜாப், வேலை, காசு, பணம், துட்டு. லூசா நீ? எல்லாத்தையும் 3 தடவை சொல்ற. பைசா இருந்தா தான் எல்லாரும் நம்மள மதிப்பாங்களா? ஆமா. வேலைக்கு போனா தான் எல்லாரும் நம்ம கிட்ட பேசுவாங்களா? ஆமா. நீ சொல்றது எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு அமுதா. சும்மா சுத்துறவனுக்கு நான் சொல்றது ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். அமுதா, சும்மா கிடந்த சங்க
சுத்த வச்சுட்ட, சூரியனை கத்த வச்சுட்ட. ஐயோ முடியல. அமுதா, போதும் போதுங்கிற அளவுக்கு சம்பாதிக்கிறேன், வேணும் வேணுங்கிற அளவுக்கு கொண்டாந்து கொட்டுறேன். இந்த நிமிஷம் ஓட ஆரம்பிக்கிறேன். அப்படியே ஓடிடு, திரும்பி வந்துடாத. அமுதா, உன் காமெடி எனக்கு கரவழி. ஒரு 500 ரூபா கொடு. எதுக்கு? எந்த வேலையுமே பூஜை போட்டு தான் ஆரம்பிக்கணும். போற வழியில தானே சாமி இருக்கு, கும்பிட்டு போ. சாமிக்கு படைக்க பால், பழம், பத்தி, தண்ணி வைக்கணும்ல. தண்ணியா? சாரி அமுதா, பன்னீர் தான் உன் காதுல தண்ணீரா விழுந்திருக்கு. என்ன கண்ணீர் விட வைக்காம காசு கொடு. தொலைஞ்சு போ. என்ன இவ்வளோ லேட்டு? வாட்டர் பாக்கெட்டு, பட்டாணி, மிச்சரு. சரி, இன்னொரு கோட்டு கொண்டா. ஏய், 500 ரூபாய்க்கு 1000 ரூபா வாங்கிட்டு வந்தீங்கன்னா 8 பேர் குடிச்சிருந்துருக்காங்க. போட்டா இத வாங்குறதுக்குள்ள திணறிட்டேன். சார் பில்லு சார். ஏய், என்னடா 1000 ரூபாய்க்கு பில் கொடுக்குற? ஹலோ, நீங்க சரக்கு மட்டும் தான் காசு கொடுத்தீங்க, சைடிஸ் கார் கொடுப்பாங்க. யாரா 1000 ரூபாய்க்கு சைடிஸ் சாப்பிட்டது? இவன் 2000 ரூபாய்க்கு திம்பானே. டேய், அங்க என்னடா பிரச்சனை? முதலாளி ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன், கத்தி மட்டும் எடுத்துறாதீங்க. ஏங்க, அவர் போன வாரம் தாங்க புள்ளல்லாம் வந்திருக்காரு, மறுபடியும் அவரை புள்ளலுக்கு அனுப்பிச்சிடாதீங்க, காசை கொடுங்க. பொளந்துருவேன்டா, பொளந்துருவேன். காசை கொடுக்கல உங்களை பொளந்துருவேன்டா. டேய் மச்சி, உங்ககிட்ட காசு இருக்கு? டேய், பாக்கெட்ல பர்ஸ் வைக்கிற பழக்கம் எங்க பரம்பரைக்கே கிடையாதுடா. மச்சி, இல்ல. டேய் டேய், என்கிட்ட இல்லடா. டேய், பொளந்துருவேன்டா, உங்களை பொளந்துருவேன். ஏய், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான்டா. ஏய், என்னடா பண்ற? ஹலோ, ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் முன்னை ஒரு தெய்வம் என்று நாங்கள் எண்ணுவோமே. எவ்வளோடா வேணும்? 1000 ரூபாய் ஷார்டேஜ் மிச்சி. ஹேமா, சரி, சேர்த்து கொடுத்தா வாங்கிக்க. தெய்வம் தந்த ஜீவன் என்று உன்னை தினம் காண்கிறேன். அதான் கொடுத்தேன்னு சொல்லிட்டேன்லடா, அப்புறம் நான் புல் பாட்டு பாடுறேன். மச்சி, உன் லவ் எப்படி போகுது? அது எங்கடா போகுது, நான் தாண்டா போறேன். என்ன பேசினாலும் கண்டுக்கவே மாட்றாடா. மச்சி, டே ஃபுல்லாக பொண்ணுங்க டென்ஷனாக தான் இருப்பாங்க, நைட்டில் கூலிங்காக இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஃபீலிங் அவங்களுக்கு புரியும். 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து 7 மணிக்கு குளிச்சுட்டு ஃபேனை போட்டாலும் வெயி, அங்கே ஃபேனை சுத்தாது, ஓ ஞாபகம்தான் சுத்தம். என்னடா சொல்ற? இப்போ மணி 10. இப்போ போடுறா போன கில்லி கில்லி மாதிரி ஒரு கட்டம். ஏய், 12 மணிக்கு என்னடா பண்றீங்க? வீட்டுக்கு போங்கடா. மணி 12. இப்போ போடுறா போன கில்லி கில்லி மாதிரி ஒரு கட்டம். ஹலோ 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 ஹலோ. ஏய், யாரு? பேரை நான் சொல்லவா? போலீஸ்ல சொல்லவா? நான் தான் அமுதா. நீனா? மஞ்ச சட்டை, சிவப்பு குங்குமம். மஞ்ச சட்டை, சிவப்பு குங்குமமா? மாரியம்மன் கோயில் டொனேஷன் கேட்டு வந்தீங்களே, அவங்களா? நான் தான் அமுதா, முருகன் முருகன் பேசுறேன். ஏய், இந்த நம்பர் எப்படிடா உனக்கு கிடைச்சது? நீ தண்ணிக்கன்னு சொல்லும்போது தள்ளி நின்னு கேட்டேன். ஏய், இப்ப எதுக்குடா ஃபோன் பண்ண? டே பூரா நீ டென்ஷனா இருப்ப, நைட்ல தான் கூலிங்கா இருப்ப.
அப்பதான் என் ஃபீலிங் உனக்கு புரியும். அதான் பண்ணேன். நீ எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் டென்ஷனா தான் இருப்பேன். ஏன் அமுதா? ஏன்னா எப்பவுமே உன்னை எனக்கு பிடிக்காது. பிடிக்கலன்னு சொல்றியே. பிடிக்கும்னு ஏன் அமுதா சொல்ல மாட்ற? தண்ணி அடிச்சிருக்கியா? ஆமா அமுதா, ஃபீலிங்ஸ் உன்னை மறக்க முடியல. கோட்டர் அடிச்சாலும் போக மாட்டேங்குது, ஆஃப் அடிச்சாலும் போக மாட்டேங்குது, ஃபுல் அடிச்சாலும் போக மாட்டேங்குது. என்ன அடிச்சா அமுதா உன் ஃபீலிங்ஸ் போகும்? ரோட்ல போய் நில்லு, லாரி அடிச்சா போயிடும். போனை வைக்கிறியா போலீஸ்ல சொல்லவா? ஐயோ டார்ச்சர். என்ன தலை லவ் நல்லா போகுது போல. கடுப்பேத்தாதடா. என்னடா ஆச்சு? இன்ட்ரெஸ்டா பேசினாலும் இன்வால்மெண்ட் காட்ட மாட்டாடா. ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கு. ஏய், நம்ம ஏரியா சிவன் கோயிலுக்கு போனேன் இல்ல, அதான பார்த்தேன். என்னடா எங்கேயோ மிஸ் ஆகுதேன்னு. நம்ம ஏரியாவுக்கே லவ் கார்டர் அவரு. அங்க மட்டும் ஒரு முறை அட்டென்ஸை போட்டேன்னு வெய்யே, அப்புறம் பாரு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. என்ன பேரு? முருகன். என்ன நட்சத்திரம்? அக்னி நட்சத்திரம். அம்பே, சாரி, சித்திர நட்சத்திரம். என்ன வேண்டுதல்? சாமி, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். தாராளமா பண்ணு. அவ என்கிட்ட பேசவே மாட்டான். ஏன் சாமி? பேர் என்ன? அமுதா. இப்ப நான் என்ன பண்ணணும்? அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணுள்ளாம், அபிஷேகம் செஞ்சுள்ளாம், ஆர்த்தி எடுத்துள்ளாம். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அமுதா அவனுக்கு செட் ஆகணும். காட் இஸ் கிரேட்னு நீதான் அவனுக்கு காட்டணும். டடா அம்பே, வெள்ளி செவ்வா அம்பாளை வேண்டிக்கோ. சனிக்கிழமை ஸ்ரீராம ஜெயம் எழுது. சரிங்க சாமி. அப்பப்போ ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடு. மச்சி, பயங்கரமான சாமியாரா இருக்காரா இவரு. அவளை நான் ரொம்ப லவ் பண்றேன் சுவாமி. அவன்னா எனக்கு உசுறு. ஏன் சாமி என்ன அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது? அம்பி, லோகத்துல அநியாயம் அக்கிரமம் பெருகிடுத்தோம். ஆமா சாமி, உங்கள மாதிரி சாமிகள்லாம் தப்பு பண்றாங்க. அம்பே, அந்த சுவாமிய மனசுல வச்சுண்டு இந்த சுவாமியை எடை போடாத. நான் கந்த சுவாமி. அவனை விடுங்க சுவாமி, எனக்கு சொல்லுங்க சுவாமி. அப்பனை பார்த்துட்டியோனோ இனிமே எல்லாம் குப்புன்னு நடக்கும். சந்தோஷமா போயிட்டு வா. ஓம் நம சிவாய. அம்மு, அடுத்த பிறந்த நாளுக்குள்ள உனக்கு கல்யாணம் நடக்கணும், மறந்துடாத. அமுதா, பூ வச்சுக்க. திரும்ப. தலை, அங்க பாரு, வால் வருது. இன்னைக்கு உன் பிறந்த நாள்ல? ஆமா. எதா இருந்தாலும் சொல்லி தொலை. நடிக்கிறேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணாத. உன் பிறந்த நாள எல்லாருக்கும் நீ சொன்ன. உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு உயிருக்கு நீ சொல்லல. என்னையே நினைச்சிட்டு இருக்கிற உயிரா? ஆமா, அம்மா கிட்டதான் நான் நேத்தே சொல்லிட்டேனே. அமுதா, அதுக்கும் மேல. அதுக்கும் மேலன்னா அப்பா. அப்பா கிட்ட நான் முந்தா நாளே சொல்லிட்டேனே. அமுதா, அதுக்கும் மேல. அதுக்கும் மேலன்னா தாத்தா. தாத்தா தான் செத்துட்டாரே. தாத்தா செத்துட்டார் அமுதா. நான் இன்னும் சாகல. ஏய், நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? எனக்கு நீ யாரு?
காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு அஷ்டலட்சுமி கோயில் போய் 50 நெய் விளக்கேத்தினேன். என்கிட்ட நீ சொல்லக்கூடாதுதான். பேச்சுக்கு பேச்சு, மூச்சுக்கு மூச்சு, உன்னையே நினைச்சு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கனே. என்கிட்ட நீ சொல்லக்கூடாதுதான். குத்துறது முள்ளுன்னு தெரிஞ்சும் எடுக்கவும் முடியாம தடுக்கவும் முடியாம மனசுக்குள்ளேயே போட்டு மறிக்கிட்டு இருக்கனே. என்கிட்ட நீ சொல்லக்கூடாதுதான். ஐயோ ஐயோ, இப்படிலாம் நீ பிளேடு போடுவேன்னு தெரிஞ்சிருந்தா சொல்லி தொலைச்சிருப்பேன். அமுதா, உன் பிறந்த நாளைக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கேன், கேக்குறியா? ஐயோ, கொல்ல போறானே. சொல்லி தொலை. சொன்னா கேட்கவா போற? அழகென்ற சொல்லுக்கு அமுதா, உன்னை நினைக்கின்ற என் பெயரோ முருகன். உனக்காக நான் இருப்பேன் நிழலா, நீ கிடைத்தால் என் வாழ்க்கை லலலா. புது செருப்புன்னு பாக்குறேன். வேணா இன்னொரு கவிதை சொல்லவா? ஏய், பிறந்த நாள் அதுவுமா வெறுப்பேத்தாத. இங்க இருந்து போயிடு. நல்ல கவிதை சொன்னா நம்பாதீங்க, எவனாவது நார கவிதை சொல்லுவான், நம்புங்க. என்னடியாச்சு? டார்ச்சர் பண்றான்டி. எங்க போனாலும் பின்னாடி வரான். எப்படி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்றான்டி. ஏய், இவன் இப்படியே விட்டா நாளைக்கு பெரிய பிரச்சனையா வந்து நிப்பான். என்ன தாண்டி பண்றது? எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட இது சொல்லுவோம். ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாது. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இப்படி பண்ணாதான் அடங்குவானுங்க. உள்ள வச்சு 4 தட்டு தட்டினார்னு வையேன், உன் பக்கமே திரும்ப மாட்டான். சரிடி. புதுசா பெயிண்ட் அடிச்சிங்களா? தம்பி, ஏய் ஏய், போலீஸ் அடி பார்த்துருக்கியா? மிரட்டல் அடி தான் பார்த்துருக்கேன். ஜெட்லி படம். யூடிசிங்கில் உள்ளதுக்கு போட்டா 2 வருஷம் வெளில வர முடியாது, தெரியுமா? அமுதா பேரை பேப்பரில் போட்டா அவ ஆயுசுக்கும் வெளியே வர முடியாது. அது உங்களுக்கு தெரியுமா? ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டா விட்டுறணும், டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, உண்மையை கொண்டு வர என்ன பண்ணுவீங்க? டார்ச்சர் பண்ணுவோம். லவ்வை கொண்டு வர டார்ச்சர் பண்றேன், தப்பா? வரமா? சார் 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 இல்லங்க சார். சார் சார் அவனை என்ன பண்ணுங்க சார்? என்ன ஒண்ணு சொல்லாம போறீங்க? முத்திட்டாமா, மாத்துறது ரொம்ப கஷ்டம். சார் சார்